தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 2 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்ற மாற்ற பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா. நம்ம இயேசு கிறிஸ்து தோற்றம் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு மலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, 3 சீடர்கள் மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். யார் யாரை? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே தோற்ற மாற்றமாகி அங்கே கூட யார் இருக்காங்க? மோசேவும் எலியாவும் 2 பேர் இருக்காங்க. அந்த டைமில் ஏன்னா மக்களுக்கு ஒரே குழப்பம். இவர் மோசேவை விட கம்மியா, மேலேயா, கீழேயா? எலியாவை விட மேலேயா, கீழேயா? இல்லை எலியாவை இவர் ஒன்று தானா, மோசே இவர் ஒன்று தானான்ற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த குழப்பத்துக்காகவே ஏசப்பா அட்லீஸ்ட் இந்த 3 பேராவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ வானத்துலேருந்து கடவுள் பேசுகிறாரு பாருங்க. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. ஸோ இயேசு கிறிஸ்து தான் அவருடைய அன்பார்ந்த மைந்தர்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. நம்மளையும் பார்த்து கடவுள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. நீயும் என்னுடைய அன்பார்ந்த மகன், நீயும் என்னுடைய அன்பார்ந்த மகள் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. எப்போ? நாமளும் இயேசு கிறிஸ்து காட்டின வழியில் நடந்தோம்னா சொல்லுவார். நீங்கள் நினைக்கலாம், அவர் நம்மளை எப்படா சொல்லுவார் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கடவுளை அப்பா தந்தைன்னு அழைக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. கரெக்டுங்களா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே நம்ம கூப்பிட்றோம் தெரியுமா? அந்த ஜபத்தை யார் சொல்லி கொடுத்தது? இயேசு கிறிஸ்து தான். ஸோ நம்ம அவர் அப்பான்னு கூப்பிட்றோன்னா அவர் கண்டிப்பாக நம்மளை என்னன்னு கூப்பிடுவார்? மகனேன்னு கூப்பிடுவார். ஆனால் நாம் அவருடைய அன்பார்ந்த மகனா, இல்லை அவரோட கோபத்தில் நம்மளை பார்த்தா அவர் கோவப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்மளே அவர் அழகாக அன்பார்ந்த மகனே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் இந்த உலகத்துலேயும் சாதிக்க முடியும், உலகத்துலேயும் நமக்கு சரியான இடம் கிடைக்கும். ஓகேங்களா. அதை விட்டுட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு கடவுளை மட்டும் பார்த்து தந்தையை தந்தைன்னு கூப்பிட்றது, விண்ணுலக தந்தையன்னு புரியுதோ புரியல அந்த ஜபத்தை சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கடவுளை நோக்கி நம்ம தந்தைன்னு கூப்பிட்றோம்னா அவர் நம்மளை மகனாக ஏற்றுக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா தான் நம்மளையும் என்னென்னு சொல்லுவார்? அன்பார்ந்த மகனே அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. அதனால் நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம்? இன்றையிலிருந்து செய்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு கடவுளை நோக்கிய வழியில் நம்ம செல்வோம். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.